அன்பாலே கர்த்தரின் விடுதலை ஊழியத்தின் சார்பாக வேதத்தை அறிந்து விடுதலை பெறு என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். 9ஆம் அதிகாரத்திலே இன்னும் 2 பேருடைய விசுவாசத்தை நாம் அலசி ஆராயப் போகிறோம். 18ஆம் வசனத்திலே இப்படியாக இருக்கிறது. அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லி கொண்டிருக்கையில் ஒருவன் அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுது மரித்து போனால், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றான். இயேசு எழுந்து தம்முடைய சீஷரோடு அவன் பின்னே போனார். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டாலாக சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி பார்த்து, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்த நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். அன்பாலே, இங்கே 2 சம்பவத்தை இங்கு மத்தேயு பதிவிட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒன்று, அந்த ஜெபாலய தலைவன், அது இன்னொரு சுவிசேஷத்திலே அவனுடைய பெயர் இடம்பெற்றிருக்கு, யாவிரு என்று. அந்த யாவிரு என்ற ஜெபாலய தலைவனுடைய மகள் வியாதிப்பட்டு கிடக்கிறாள், ஆனால் மரித்துட்டாள் என்று செய்தி வருகிறது. அப்பொழுது ஆண்டவரிடத்திலே அவன் வந்து, நீர் வந்து என் மகள் தலையிலே கையை வைத்து ஜெபித்தால் அவள் சுகமாவாள், அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவனுடைய விசுவாசம் இருந்தது. இதுக்கு அவன் ஒரு ஜெபாலய தலைவன். ஆனால் அதே சம்பவத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா, 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, பெரும்பாடுன்ற ஒரு பெரிய வியாதியை பட்டு தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் வைத்தியனுக்கு கொடுத்து சுகம் கிடைக்காம அவள் சோர்ந்து போன வேளையிலே, அப்போ இயேசு வருகிறார் என்பதை கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நாம் தொட்டாலாவது சுகமாவேன் என்று அந்த விசுவாசத்தோடு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் தொட்டாள் என்று பார்க்கிறோம். அன்பாலே, தொட்ட மாத்திரத்திலே ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. அவளை அடுத்த செகண்டு பெரும்பாடு வியாதியிலிருந்து அவள் சுகத்தை பெற்றாள் என்று ஒரு வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அன்பாலே, இங்கே நாம் முன்னாடி பார்த்தோம், அதே 9ஆம் அதிகாரத்தில் 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை ஆண்டவரிடத்திலே கொண்டு வந்தார்கள் என்று போன நாம் எபிசோடில் பார்த்தோம். அந்த 4 பேருடைய விசுவாசம், அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் அந்த திமிர்வாதக்காரனை சுகமாக்கினார் என்று பார்க்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதே விசுவாசத்தை குறித்து இந்த அதிகாரத்தில் பதிவிட்டிருக்கிறார். அந்த யாவினுடைய விசுவாசத்துக்கும் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீனுடைய விசுவாசத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ், அதாவது வித்தியாசத்தை நாம் அறிந்து நாம் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீனுடைய விசுவாசத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இதை மத்தேயு பதிவிட்டிருக்கிறார் என்பதை நான் அதுதான் கற்றுக்கொண்டேன். என்னவென்றால், இந்த ஜெபாலய தலைவன் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தா 100க்கு அதிபதியினுடைய விசுவாசம் ஆண்டவர் மெச்சுறார். இன்னைக்கு அவர் என்ன சொல்கிறாரு, இப்படிப்பட்ட விசுவாசத்தை இஸ்ரவேலுக்குள்ளே காணும் என்று 8ஆம் அதிகாரத்தில் அவர் மெச்சுவதை பார்க்கிறோம். அப்போ 100க்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 4 பேருக்குள்ளே இருந்த 9ஆம் அதிகாரத்தில் 4 பேருக்குள்ளே இருந்த விசுவாசத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது இதே 9ஆம் அதிகாரத்தில் ஜெபாலய தலைவன் யாவினுடைய விசுவாசம் அல்ல, கையை வச்சாதான் சுகமாவான் அப்படின்ற விசுவாசம் அல்ல, நான் வந்து அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டாலே எனக்கு சுகம் கிடைக்கின்ற பெரும்பாடுள்ள ஸ்திரீனுடைய விசுவாசத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இதை கம்பேர் பண்ணி பார்க்க உங்களோடு நான் முற்படுகிறேன். ஒவ்வொரு விசுவாசத்தையும் நாம் ஒப்பிட்டு பார்ப்போம். இதில் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து இந்த மேலான விசுவாசத்திலே நாம் வளர்ந்து ஆண்டவரிடத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொள்வோம். அன்பாலே, இந்த 100க்கு அதிபதிக்கு எப்படி பேர் வச்சாரோ, ஆண்டவர் மெச்சிக்கொண்டாரோ, அதே போல் இன்றைக்கு நான் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு அவளுடைய விசுவாசத்துக்கு ஒரு பேர் வச்சேன். அவள் நிற்க வைத்த விசுவாசம், இயேசுவே நிற்க வைத்த விசுவாசம் என்று சொல்லுவேன். நான் போகிற இடத்துல, நான் பிரசங்கிற இடத்துல ஆண்டவரே நிற்க வச்ச விசுவாசம் என்று. அதோடு இல்லாமல் ஆண்டவருடைய நாலேஜே இல்லாமல் ஆண்டவரிடத்திலிருந்து வல்லமையை
பெற்றுக்கொண்ட விசுவாசம். எல்லாருமே இன்றைக்கி பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 சுவிசேஷத்துலேயும் ஆண்டவருடைய நாலேஜோடு தான் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குது. ஆனால் இந்த ஒரு அற்புதம் மட்டும்தான் வித்தவுட் நாலேஜ், ஆண்டவருடைய கவனத்துக்கு வராமே அற்புத சுகத்தை கொடுத்தது என்று பார்க்கிறோம். அப்போ வித்தவுட் நாலேஜ், ஆண்டவருடைய நாலேஜே இல்லாமல் அவருடைய விசுவாசம் அவருடைய வல்லமையை ரிசீவ் பண்ணிச்சு. இன்றைக்கு நீ நானும் அப்படியாக ரிசீவ் பண்ண முடியும் அன்பாவில்லை. அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு உண்டான விசுவாசத்தினுடைய அம்சத்தை நாம் கற்றுக்கொண்டோம் என்றால் நிச்சயமாக கண்டுபிடிக்க நம்மளும் ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதம் பெற முடியும். இன்றைக்கி நான் எபிரேய படிக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டால் என்று இருக்கிறது. ஓரத்தை நம்ம நினைக்கிறோம், ஓரமல்ல. யூதர்களுடைய கலாச்சாரத்தின் படி அவர்கள் ஒரு ஜப வஸ்திரத்தை எப்பொழுதும் வைத்திருப்பார்கள். ஏசாண்டவருக்கும் அந்த ஜப வஸ்திரம் இருக்கும், அது பேர் கூடாரம் என்று சொல்லுவார்கள். அதை போட்டுக்கொண்டு தான் ஜெபிப்பார்கள். அந்த ஜப வஸ்திரத்தில் அது 4 மூலையிலையும் 4 குஞ்சம் மாதிரி தொங்கல். அது எதை குறிக்கிறது என்றால் 5 ஆகமங்களை குறிக்கிறது, தோராவை குறிக்கும். அது யூதர்கள் அதை இளம் நீலம் கலரில் அந்த தொங்கலை தொங்கும். அது தோராவை குறிக்கிறதுக்காக அந்த தொங்கலை தொங்க விடுவார்கள். அது தோரா அப்படின்னா ஆண்டுடைய வார்த்தை. 5 ஆகமம் தான் அடங்கின தோராவை அந்த குஞ்சத்துக்கு தோரா என்று அவர்கள் முன்மொழிவார்கள். அப்போ இவள் தொட்டது எதை என்றால் அந்த தோராவை தான். அவளுடைய விசுவாசம் தோராவை தொட்ட மாத்திரத்திலே அவள் சுகமானாள். அதனால தான் திரும்பி சொல்லுவேன், ஆண்டுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. இந்த தோரா அடங்கின வேத புத்தகத்தை நாம் வைத்துக்கொண்டு இன்றைக்கி எத்தனை வைத்தியரிட்டு அலைந்து கொண்டிருக்கிறோம், எத்தனை ஊழியக்காட்டை என் தலையை கொடுத்து என் தலைமையில் கையை வச்சு ஜோம் பண்ணுன்றோம். அன்பாலே, நீ எத்தனை ஊழியக்காட்ட போனாலும் சரி, எத்தனை ஆஸ்பத்திரி தேடி போனாலும் சரி, உன் வியாதி சுகமாலனா உன் விசுவாசத்தில் எங்கேயோ ஓட்ட இருக்குது. அதான் நான் சொல்லுவேன், உன் விசுவாசத்தில் பெரும்பாடு உள்ள ஸ்திரீனுடைய விசுவாசம் எப்படின்னா, ஏன்னா அவளுடைய வியாதியை சொல்ல முடியாது. அந்த யூத கலாச்சாரத்தின்படி தீட்டுள்ள ஸ்திரீ, சூதக ஸ்திரீ யாரையாவது தொட்டால் தீட்டு, அவள் வெளியே வந்தால் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் அவளுடைய கலாச்சாரத்தின் சட்டப்படி. அப்போ அவள் நான் 12 வருஷமாக எனக்கு பெரும்பாடு இருக்குது, என்னை சுகப்படுத்த ஆண்டவரேன்னு சொன்னாக்கா அடுத்தவன் எல்லாமே கல் எடுத்து அவளை கொன்னே போடுவானுங்க. அதனால் அவள் வெளியிலையும் சொல்ல முடியல தன்னுடைய வியாதியை. இன்றைக்கி அநேகர் இன்றைக்கி வீட்டில் முடங்கி கிடக்கிறீங்க, வெளியில் சொல்ல முடியாமல் வியாதியஸ்தராக. இன்றைக்கி தன்னுடைய வியாதியை வெளியில் சொல்ல முடியாமல் எத்தனை பேர் இன்றைக்கி நம்ம அழுது கொண்டு இருக்கிறோம் இருதயத்தில். அன்பாலே, இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ அதே நிலைமையில் இருந்தால் வெளியில் தன்னுடைய வியாதியை சொல்ல முடியவில்லை. அடுத்தவங்கிட்ட போய் ஆதரவு கேட்க முடியல. தன்னுடைய காசெல்லாம் வைத்தியனுக்கு செலவு பண்ணி ஆஸ்தியை இழந்து போய் நோ ஹோப்புன்ற இடத்துல தான் ஏசாண்டவர் இந்த வழியாக போகிறார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அவள் இயேசுவை தொடவில்லை. இயேசுவை தொடவில்லைங்க, இயேசுனுடைய தொங்கலை தொட்டால் நான் சுகமாவேன் என்று விசுவாசித்தாள். எப்போ அவள் வீட்டில் இருக்கும்போதே விசுவாசித்தாள். இயேசு இடத்துல நாம் கையை வச்சு ஜெபிச்சாதான் சுகமாவுன்னு சொல்லி முழங்கால் நிட்டு என்னை தொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லலை. ஆனால் தொங்கலை முண்டி அடித்து கொண்டு அவருக்கும் தெரியாமல் தொங்கலை தொட்ட மாத்திரத்தில் ஆண்டவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அவளை சுகமாக்கியது. அவர் அப்படியே நின்னார். வேகமாக நடந்து போய் கொண்டிருந்தவர் அப்படியே ஸ்டக்காய் நின்று என்னை தொட்டது யார் என்று கேட்டார். அப்போ பக்கத்தில் இருந்த சீசன்லாம் சிரிச்சாங்க. ஏன் பைத்தியகாரத்தனமான ஒரு கொஸ்டின் கேட்குறீங்களா தலைவரை அப்படின்ட்டு. என்ன காரணம்? இந்த 1000 பேருக்கு கணக்கு 1000 மக்கள் உன்னை இடிச்சிட்டு போகிறாங்க, யார் தொட்டான்னு கேட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் சொன்னார், இல்லை என்னை விசுவாசத்தோடு ஒருத்தவங்க தொட்டு இருக்கிறாங்க, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் அறிந்ததுனால தான் நான் இப்போ கேட்குறேன்னு. அப்போ தான் இவன் முன்னாடி ஆண்டவரே நான் தான் அவன். ஏன்னா இப்போ உதரப்போக்கு நின்று போச்சு. தொட்ட மாத்திரத்திலே வல்லமை புறப்பட்டது, உதரப்போக்கு நின்று போச்சு. இப்போ அவள் சொல்லலாம், நான் சூதகஸ்திரி அல்ல, எனக்கு அற்புதம் நடந்துருச்சு, ஏசு ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார் என்று அவள் தைரியமாக டிக்ளேர் பண்ணான். பாவன்லே இன்னைக்கு அதனால தான் சொல்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது என்று. அதை 100க்கு அதிபதி
சொல்லாமல் அவன் வாயால சொல்லி அதை அறிவித்தான். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவள் வாயாலே அறிவிக்கவில்லை, தன்னுடைய செய்கையினால ஆண்டுடைய தொங்கலை தொட்டாலாவது நான் சுகமாவேன். தொங்கல் என்றால் ஆண்டுடைய வார்த்தை. அன்பாலே, இந்த ஜீவ வார்த்தையை நாம் தூக்கி சுமக்கிற நாம் இன்னைக்கு அந்த விசுவாசம் இல்லாதனால்தான் அற்புதத்தை ரிசீவ் பண்ண முடியவில்லை. இந்த புத்தகம் இன்னைக்கு அநேகருக்கு விடுதலையாக்கக்கூடிய புத்தகமாக இருக்கிறது. அன்பாலே, இந்த புத்தகத்தை நாம சாதாரண புத்தகம் என்று நினைக்கிறோம். இல்லை அன்பாலே, என்னை விடுதலையாக்கின புத்தகம், என்னை சுகப்படுத்தின புத்தகம், எனக்கு பெரிய மாற்றத்தையும் ஜீவனையும் கொடுத்த புத்தகம். மரணத்தை நோக்கி போய்கொண்டிருந்தேன், கொலைக்கும் தற்கொலைக்கும் நியமிக்கப்பட்ட என்னை இந்த ஜீவ புஸ்தகம் என்னை மனுஷனாக மாற்றியது. அதே புத்தகத்தை நீயும் எடுத்து படித்து பார். ஜீவ புத்தகத்தை எடுத்து படி. இந்த யாவிரு அந்த ஜபாலய தலைவன் இருக்கிற விசுவாசம் கையை வச்சாதான் சுகமாவான். ஆனால் இவ விசுவாசம் நான் தொட்டாலே சுகமாவேன். அந்த விசுவாசத்துக்கு இந்த விசுவாசம் ஒப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு 100க்கு அதிபதிக்குள்ள விசுவாசம் எப்படி இருந்தது, அந்த 4 பேருக்குள்ள இருந்த விசுவாசம் எப்படி இருந்தது, இதெல்லாம் நாம் அலசி ஆராய்ந்து என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் அளந்து பார்க்க வேண்டும். அன்பாலே, நான் உண்மையிலே இந்த மத்தேயு சுவிசேஷத்திலையும் 4 சுவிசேஷத்திலையும் அநேகருடைய விசுவாசத்தை நான் ஆராய்ந்து பார்த்ததுனால, அளந்து பார்த்ததுனால என்னுடைய விசுவாசத்தை நான் மாற்றிக்கொள்ள முடிந்தது. அன்பாலே, இதை தான் இன்றைக்கு உங்களுக்கு நான் போதிக்கிறேன். இன்னைக்கு நீ நானும் விசுவாசத்தில் சோர்ந்து போயிருக்கிறியா, விசுவாசத்தில் கலங்கி போயிருக்கிறியா, விசுவாசத்தில் குறைவுபட்டு இருக்கிறியா? ஆண்டவர் சொல்றாரு, அன்பு மகனே மகளே, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீனுடைய விசுவாசத்தை நான் இங்கு ஏன் எழுதி வைத்திருக்கிறேன். அதே யாவிரு ரொம்ப பதட்டப்படுறான். ஐயோ லேட் ஆகுதே, ஆண்டவர் அங்கே வரலையே, ஐயோ என் பிள்ளை செத்துருவாளோ அப்படின்னு செத்து போயிட்டா நீங்கள் மத்திரையில் எழுதியிருக்கிறார். இன்னொரு இடத்துல அப்படியே சன்னாய் நிற்கிறா. அப்போ தான் உன் விசுவாசத்தை விடாதன்னார். ஆனாலும் செத்து போனவளையும் ஆண்டவர் என்ன செஞ்சார், தொட்டு தூக்குனார். என்பான்லே, இன்றைக்கி உன் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் தொட்டு தூக்கவும் முடியும். அவருடைய நாலேஜ் இல்லாமல் நாம் விசுவாசத்தை ரிசீவ் பண்ணவும் முடியும். அது உன் கையில் என் கையில் தான். நம்ம விசுவாசத்தை பொறுத்து தான் அந்த காரியம் நடைபெறும். அன்பாலே, இன்றைக்கு நாம் விசுவாசத்தினுடைய அளவை நாம் கற்றுக்கொள்வோம். நம்ம விசுவாசத்தில் வளர கற்றுக்கொள்வோம். இன்றைக்கி அந்த வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். அன்பாலே, இன்றைக்கு இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீட்டு இருந்த அந்த விசுவாசம் அவருடைய நாலேஜே இல்லாமல் அவள் அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டதைப் போல ஆண்டுடைய வித்தவுட் நாலேஜ் நாம் வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். எப்பொழுது? வார்த்தையை அறியும் போது. ஆனால் தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. அன்பாலே, இந்த சத்தியத்தை அறியறதுனால்தான் இன்னைக்கு நான் இதற்கு இப்படிப்பட்ட தலைப்பை கொடுத்தேன், வேதத்தை அறிந்து விடுதலை பெறு என்று. உண்மையிலே இந்த வேதத்தை நீங்கள் அறிய ஆவலாக இருக்கிறீங்கன்னா எங்களுடைய மக்னாயும் பைபிள் காலேஜில் நீங்கள் சேருங்கள். ஆண்டுடைய வார்த்தையை இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார், உங்களுடைய வாழ்க்கையில் விடுதலையை கொடுப்பார். நீங்கள் அநேகருக்கு விடுதலையை கொடுக்கும்படியாக, விடுதலையை பற்றின செய்தியை சொல்லும்படியாக உங்களை ஆண்டவர் அழகாக விசுவாசத்தில் வளர செய்வார். இன்றைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டவரத்தில். ஆண்டவரே, இந்த 100க்கு அதிபதிக்குள்ளான விசுவாசம் எனக்குள்ளே தாங்க, இந்த 4 பேருக்குள்ளே இருந்த விசுவாசத்தின் அம்சங்களை எனக்கு தாங்க ஆண்டவரே, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரிக்கான விசுவாசத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. உங்களுடைய நாலேஜே இல்லாமல் நாங்கள் உங்களுடைய வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்று சொல்லி அந்த விசுவாசத்தை நீங்கள் ஆசைப்பட்டு கேளுங்க. ஜெபத்தில் ஆண்டவர் தருவார் நிச்சயமாக. இந்த யாவிருக்குள்ளே இருந்த விசுவாசம் நமக்குள்ளே வேண்டாம். கையை வச்சாதான் சுகமாகும். இன்றைக்கி அநேகர் அப்படி தான். நம்ம அநேகர்கிட்ட போய் அலைஞ்சி திரிஞ்சு என் தலையில் கையை வைக்க மாட்டாங்களா, என் பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்களா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா என்று மனுஷனை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலத்தில் மனுஷன் நம்பாத கொடுக்கப்பட்ட வேத புத்தகத்தில் ஆண்டவர் வல்லமையை வைத்திருக்கிறார். அந்த வல்லமையை ரிசீவ் பண்ணுறதுக்கு உண்டான விசுவாசத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும்படியாக நானும் ஜெபிக்கிறேன். இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவருடைய விசுவாசமும் அளவு இன்றையிலிருந்து மாறட்டும். உங்களுடைய விசுவாசம் பெரும்பாடுள்ள ஸ்திரீனுடைய விசுவாசத்தின்படி ஆகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு நீர் ஒப்புக்கொடு, ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அந்த விசுவாசத்தை கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஒரு பெரிய சிறையிருப்பை திருப்புவாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.